இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது ஒரு தொடர் செய்தி. தொடர்பை பாருங்கள். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், சபையா இருக்கட்டும். நிறுவனத்தில் சொல்வேன் என்னால், அதாவது மாடர்ன் சர்ச் அல்ல, மாடல் சர்ச். இந்த சபையெல்லாம் நவீன சபைகளா இருக்கிறது, ஆனால் முன்மாதிரியான சபைகளாய் இல்லை. மாடர்ன் என்பது வேறு, மாடல் என்பது வேறு. மாடர்ன் என்றால் நவீன காலத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்வது. மாடல் என்று சொல்வது தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற ஒரு முன்மாதிரியான, அதில் விசுவாசிகள் முன்மாதிரியாய், ஊழியன் முன்மாதிரியாய், ஆராதனை முன்மாதிரியாய், சாட்சி முன்மாதிரியாய். இன்றைக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டிய மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரியா இருக்கிறார்கள். தேவன் ஒரு மாதிரியா இருக்க நம்ம அழைக்கவில்லை, முன்மாதிரியா இருக்க அழைக்கப்பட்டார். எனவே இது ஒரு தொடர் நிகழ்ச்சி என்று சொன்னேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தியோப்பிலுவே. இது ஒரு தனி நபருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நீங்க நினைக்கிறாங்க, இட் இஸ் நாட் a collective, இட்ஸ் a personal. அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாளிலே உன்னோடு பேசுகிறார். அந்த தியோப்பிலுவே என்ற இடத்துல உங்கள் பெயரை போட்டு படிக்க அன்பா கேட்கிறேன். தியோப்பிலுவே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், ஃப்ரெண்ட் ஆஃப் காட், தேவனுடைய நண்பனே. இன்னைக்கு திருச்சபைக்கு போகிற அநேகர் தேவனுக்கு நண்பனா இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஏதோ போகிறார்கள், போகிறதும் வருகிறதும், ஆனால் தேவனுக்கு நண்பனா? அந்த நண்பன் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஸ்டாண்ட் டுகெதர், அவரோடு நிற்பது, டாக் டுகெதர், அவரோடு பேசுவது, ஷேரிங் டுகெதர், அவருடைய தாழ்ந்துகளை அவருக்கென்று கொடுப்பது. இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வாக் டுகெதர், சேர்ந்தே நடப்பது, டாக் டுகெதர். இன்றைக்கு அதிகமான ஜபங்கள் இல்லை. இந்த கூட்டத்துக்கு மல்ல மந்திராக வருகிறார்கள், ஆனா ஜபத்துக்கு வருவதில்லை. அப்படியே வந்தாலும் ஜபிக்கிற மக்கள் தான் ஜபிக்கிறார்கள், புதியவர்கள் ஜபிப்பதே இல்லை. அப்படி என்றால் இவங்க எப்படி தேவனுக்கு நண்பனா இருக்க முடியும்? ஃப்ரெண்டா? ஊர்ல மணிக்கணக்காய் பேசுகிறோம். இன்னைக்கு பாருங்களேன், இந்த தொலைபேசியில புதிய ஒரு செய்தி சொல்கிறது, தொடர்ந்து தொலைபேசியில பேசுவார்கள், அவளுக்கு மூளை பாதிக்கப்படுமா, புற்றுநோய் வருமா? இன்றைக்கு தொலைபேசியிலே மணிக்கணக்காய் பேசுகிற ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள். தேவையற்ற பேச்சு, அது அர்த்தமே இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, அவரோடு பேசுவதை அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். டாக் டுகெதர், வாக் டுகெதர், ரெண்டாவது ஷேரிங் டுகெதர். இன்றைக்கு நம்முடைய தாளந்துகளை தேவனுக்கு கொடுக்கிறீர்களா? ஒரு சின்ன கேள்வி. திருச்சபைக்கு போகிற அன்பு சகோதரனே, அவனுக்கு சில தாளங்கள் கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு தாளந்து, உழைக்கும் தாளந்து, ஏதோ ஒரு உதவி செய்யும் தாளம், கடினமாய் உழைக்கிற ஒரு கிருபை. அந்த ஆயுத உழைக்கிறீங்களா? உலகத்துக்காக உழைக்கிறீங்க, ஆனா சபைக்காக உழைக்கிறது இல்லை. டிப்டாப்பா வந்து டிப்டாப்பா போறீங்க, அங்கே கடினமான வேலை, காலை முதல் இரவு நேரம் வரை கடினமான வேலை, சொற்ப வருமானம். ஆனால் தேவனுக்கு கொஞ்சம் பண்ணீங்கன்னா அதிகமான வருமானம். உங்களை, உங்கள் சந்ததியை, உங்கள் தலைமுறையை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சொற்ப வருமானத்திற்காக ஓடி ஓடி உழைக்கிற மக்கள் ஏராளம். தேவனுக்கு செஞ்சு பாருங்க, தலைமுறை தலைமுறையாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அனைவருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன், ஆண்டவருக்காக கொஞ்சம் உழைத்தவர்கள், ஆண்டவருக்கு என்று கொஞ்சம் கொடுத்தவர்கள், அவருடைய சந்ததி இன்றைக்கு சிறப்பாக இருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். உலகத்தின் பல தேசங்களிலே அவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், அந்த தாய், அந்த பெற்றோருடைய அந்த உழைப்பு, ஓடி ஓடி ஆலயத்துக்கு வருவது, ஓடி ஓடி ஊழியம் செய்வது, ஓடி ஓடி தேவனுக்கென்று காரியங்களை செய்வது. அந்த சின்ன ஊழியத்துல, திருப்பிரசங்கத்துல கூட அந்த தாயார் முன்னிருப்பார்கள். நான் சொல்ல வந்த சத்தியத்தை கவனமாக கேளுங்கள். உங்கள் சின்ன சின்ன தியாகங்கள் கூட நித்தியத்திலே பேசப்படும். இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: இயேசுவானவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவன் கட்டளையிட்டார். இங்கே நான் ஒரு 3 காரியங்களை சொல்ல நம்புகிறேன். நம்பர் 1, இட் இஸ் ஆர்டர், கட்டளை. சபைக்கு எப்படி வேணா போக வேண்டும் என்று அர்த்தம் இல்லை, எப்படி வேணா போகணும். அந்த வார்த்தை இஸ்ரவேல் பாருங்கள்,
பரிசுத்த ஆவியானவராலே தேவன் கட்டளை கொடுக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், சபை என்பது நீங்கள் நினைக்கும் ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அல்ல, இளைப்பாறுகளிடம்தான். ஆனால் ஆவிக்குரிய இளைப்பாறுதல். சபையில தூங்குவது, சபையில சொந்த காரியங்களை பார்ப்பது நிறைய பேரை பார்க்கிறேன். என்னோட ஆலயத்துல ஒருவர், அதாவது நான் பேசும்போது எழுதி கொண்டே இருப்பார். நான் யோசித்தேன், அவர்களுடைய செய்தி எழுதுகிறார் இல்ல, அந்த வாரம் வீட்டு செலவுகளை எழுதுகிறார். அந்த வாரத்துல நான் கேட்டவன்ட்டேன், என்னையா பண்றீங்க, இங்கதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்றாரு. யோசித்து பாருங்களேன். நான் என்னுடைய கணிப்பு என்னவென்றால், அவர் செய்தி எழுதுகிறார், ஆனால் வீட்டிலே அந்த கணக்கு எழுதுவதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஆலயத்துல உட்கார்ந்து எழுதுகிறார். குனிந்த தலை நிமிராமல் எழுதுவார். யோசிச்சேன், கர்த்தருடைய வசனத்தை அவ்வளவு ஆழமா எழுதுகிறார். இது யாரை ஏமாற்றுவது? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது, there is an order. அந்த வசனத்தை ஆவியினாலே அவர் கட்டளையிட்டார். அந்த கட்டளை என்னவென்றால், நான் திரும்ப சொல்லுகிறேன், அடுத்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். 2ஆம் வசனம், சபை எதற்கு என்றால் செய்யவும் உபதேசிக்கவும். 2 வார்த்தைகளை, ஒன்று வேர்ட், இன்னொன்று ஒர்க். இதான் திருச்சபையின் நோக்கம். முதலாவது வேர்ட், கற்றுக்கொள்ளுங்கள். 2வது செய்யுங்கள். திரையில் பாருங்கள், வேர்ட். இன்னைக்கு அநேக திருச்சபைகளில வசனமே இல்லை. அதோட பெரிய கொடுமை என்னவென்றால், விசுவாசிகளுக்கே வசனம் இல்லை. ஒரு சங்கீதத்தை ஒழுங்காய் படிக்க தெரியவில்லை. 1000 தப்பு. ஒரு சங்கீதத்தை ஒழுங்கா படிக்க தெரியாத விசுவாசிகள் திருச்சபை இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அதுல நாட்டம் இல்லை. அந்த வாரம், அந்த ஞாயிற்றுக்கிழமை, அதை விட அவர் சுமக்கிறது இல்லை, அவர் மனைவி சுமக்கிறார். எவ்வளவு பெரிய வேதனை! 2 பிள்ளைய வேதத்தை சுமக்காத நீ இந்த பூமியிலே வாழ்வதற்கு தகுதியானவனே அல்ல. இதுதான் மேன்மை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் உயர்வு, இதுதான் என் அந்தஸ்து, இதுதான் எனக்கு எல்லாமே. இன்னைக்கு அதை சுமப்பதற்கு கூட ஒரு மனைவி சுமந்து வருகிறார்கள். எவ்வளவு பெரிய கேவலமான காரியம்! என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். கடைசி இன்னைக்கு நீ இளமையா இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், கையிலே பணம் இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், நீ மிகப்பெரிய மொபைலை பயன்படுத்தலாம். அது நிரந்தரமானது அல்ல. திரும்ப சொல்கிறேன், சபை என்பது தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது, நான் எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும். சபை இருக்கு என்று சொன்னால் அந்த வார்த்தை பாருங்கள், வேர்ட் அண்ட் ஒர்க். இன்னைக்கு வேர்டே இல்லை, ஒர்க்கும் இல்லை, செய்யவும். ஒரு சின்ன கேள்வி வைக்கிறேன், திருச்சபைக்கு போகிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு வாலிப தம்பி, வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் யூ ஆர் டூயிங் இன் தி சர்ச்? சபையில எப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறீர்கள்? அன்பான பெற்றோர்களே, உடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு முந்தி அனுப்புங்கள். ஆலயத்துல உங்களோடு கூட அழைத்து வருவது நல்லது. அவனை கொஞ்சம் முந்தி அனுப்பி, ஒரு சனிக்கிழமையில் அனுப்பி, ஆலயத்துல எவ்வளவு வேலை இருக்குது, எல்லாருடைய திருச்சபையில வேலை இருக்குது. இந்த சேர் போடுவது, PA சிஸ்டம் போடுவது, இத்தனையோ வேலைகள். பாய் போட, கிராம சபைகளிலே பாய் போடலாம். கொஞ்சம் முந்தி அவனை அனுப்புங்கள். அது உங்கள் வாழ்க்கையில பிற்காலத்துல அவனை மிகப்பெரிய தேவ மனிதனாய் மாற்றும். சாமுவேல் சின்ன வயதிலே ஆலயத்திற்கு போனார். அவனை தேவன் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டு கண்டதே பிள்ளையே, 2 வார்த்தைகளை திரையில் பாருங்கள். நம்பர் 1, உபதேசிப்பது. கற்றுக்கொள்ளாத ஒருவனுக்கு எப்படி உபதேசிக்கிறது கிருபை வரும்? If you are not a learner, how can you teach? கற்றுக்கொள்ளவே அவனுக்கு விருப்பமே இல்லை, கற்றுக்கொள்ள ஆசை இல்லை. ஆனால் how can you teach? இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்க விருப்பம் தெரியுமா? என்னுடைய சபையிலும் ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், மைக் தரணும், பாட்டு பாடணும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற ஆசையே இல்லை. திரும்ப, கற்றுக்கொள்ள ஆசை இல்லாத உங்களுக்கு உபதேசிப்பதற்கு தகுதி இல்லை. எல்லாருக்கும் உபதேசிக்கணும் ஆசை. 4 பேராவது நீங்க பாருங்க, என் உபதேசத்தை கேட்பதற்கு நான் ஆட்களை அழைக்க கூடாது, அவர்களை தேடி வர வேண்டும். ஒரு இடத்துல வார்த்தை இருக்கிறது, உடல வசனம் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதாவது இதையும் சொல்ல விரும்புகிறேன், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது அவசியமே இல்லை. அவர்கள் விரும்பினால், அவர்களுக்கே இந்த செய்தி பயன்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் அதை கேட்பார்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க.
ஒரு பார்த்து கேட்டார், ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்டார். அதுல ஒரு எழுதியிருக்கிறார் ஒருத்தர், பாருங்கள் இது எவ்வளவு ஊழியம் பண்ணுவது எவ்வளவு கடினம், இது தவறா சரியா என்று தெரியவில்லை. உங்களிடத்துல வார்த்தை இருக்குமானால், உடல்ல வசனம் இருக்குமானால் ஜனங்கள் தேடி வருவார்கள். சபையின் நோக்கம் என்ன? The order of the church. சபையினுடைய தேவன் எதிர்பார்ப்பு என்ன? செய். இரண்டாவது, போதி. அடுத்த வார்த்தை அது சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இருக்கிறார் சபையில. This is God's order. எல்லாவற்றையும் உன் வாழ்க்கைக்கு, உன் தேவைக்கு, ஆத்தும சரீர ஆவிக்குரிய எல்லாவற்றையும் உண்டு பண்ணி இருக்கிறார். Church is a place where God prepared everything for you. நிகழ்காலத்திற்கும் உன் வருங்காலத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் அங்கே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது, முதல் வசனத்திலையும் அந்த 3ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, பின்பு. தமிழ்ல பின்பு என்று, ஆங்கிலத்துல பிகின். பிகின் திரையில் பாருங்கள், நீங்கள் ஆங்கில வேதத்தையும் நான் இங்கே வெளியிட்டிருக்கிறேன். அந்த ஆங்கிலத்துல பிகின் என்ற வார்த்தை, பிகன், அதாவது 2 அர்த்தம் உண்டு. பிகன், பின்பு. அந்த அர்த்தம் என்னவென்றால் ஒரே இடத்தில் இருக்க வேண்டாம். அதாவது உங்கள் வாழ்க்கை, அநேகர் கடந்த காலத்தை யோசித்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை நான் படிக்கிறேன், பின்பு. அன்பார்களே, சபை என்பது உடைய பின்னான வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பின்னான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய திருப்பம், ஒரு புதிய நம்பிக்கை. பின்பு இதுவரை எப்படி வேணா இருந்திருக்கலாம், கண்ணீரிலும் கவலையிலும் கஷ்டத்திலும். அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையே மாறும். இன்னைக்கு நான் உங்களோடு பேசுகிறேனே, என்னுடைய 53 ஆண்டுகளை நான் முடித்திருக்கிறேன். இந்த மாதத்துல, ஆகஸ்ட் மாதம் 1970, 53 ஆண்டுகளை ஆண்டவரோடு முடித்திருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவங்களுக்கு தெரியும். பின்பு அந்த 70க்கு பின்பு வாழ்க்கை மாறிற்று, எண்ணங்கள் மாறிற்று, சுபாவங்கள் மாறிற்று, என்னுடைய பாதைகள் மாறிற்று, என் பயணங்களும் மாறிற்று. பின்பு உங்களுக்கு ஒரு மேலான ஒன்றை கற்று வைத்திருக்கிறார். அதுல அவர் சொன்ன வார்த்தை சபை என்பது, திரும்ப சொல்லுகிறேன், இன்னைக்கு எல்லாருமே திருச்சபையில் அதிகமாய் பேசப்படுகிறது ஆசீர்வாதங்கள், வாழ்வு, சுகம், அதுவும் தேவை. ஆனால் இன்னைக்கு திருச்சபையில மறக்கப்பட்ட ஒரு சத்தியம், தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து யாரும் விரும்புவதில்லை, பேசுவதில்லை. வீடு தேவை, வாகனம் தேவை, வசதி தேவை, பிள்ளைகள் படிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நாள் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு சிந்தை இருக்கிறதா? அந்த ராஜ்யத்துக்குள்ள போகணும், அந்த சிந்தையே இல்லை. அந்த வாரம் ஒழுங்கா போகணும், விபத்து வராம, ஏமாற்றல் வராம, சண்டை சச்சல் வராம ஓடணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை. அதுதான் திருச்சபை நோக்கம். என் அன்பு திருச்சபை அதிகமாக தேவனுடைய ராஜ்யம் பேசப்படுவதில்லை, அது யாரும் விரும்புவதும் இல்லை. அவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய நீதியும் அந்த ராஜ்யத்தையும் தேடுங்கள். ஆண்டவர் பிரசங்கத்தை எல்லாமே தேவ ராஜ்யம் தான், கிங்டம் ஆஃப் காட். இன்னைக்கு துக்கமான ஒன்று, தேவராஜ்யம் மறக்கப்பட்டு உலகத்தின் ராஜ்யங்களை பேசப்படுகிறது. வீடு வாங்குவாய், காடு வாங்குவாய், ஒரு ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றையும் சேர்த்திருப்பாய். அது வாக்குத்தத்தம் அல்ல, அது ஒரு ஜெபம். ஆத்மாவில் வாழ்ந்தாதான் சனித்து வாழ முடியும். அது ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. நான் உனக்காக வேண்டுகிறேன். யோவான் அங்கே சொல்லப்பட ஜெபிக்கிறார், அது ஒரு ஜெபம், அது தவறு அல்ல. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பானவர்களே, திருச்சபையின் நோக்கமே தேவ ராஜ்யத்துக்கு உரியவைகளை, அந்த வார்த்தை படிங்க, தேவ ராஜ்யத்துக்கு உரியவைகளை. அப்படியானால் திருச்சபைக்கு எதாவது வருங்க தெரியுமா? வாழ்வுக்காக. அது நல்லது, வாழ்வு, வசதி, மேன்மை எல்லாம் கரெக்ட். ஆனா அதை விட கொஞ்சம் ஒரு படி மேல போங்க. தேவ ராஜ்யத்திற்குரிய திருச்சபையின் அடுத்த நோக்கம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, என்னைக்கு திருச்சபைக்கு போறீங்களோ அன்னைக்கு ஒரு தெளிவு வந்துடும் உங்களுக்கு. தெளிவான என்ற வார்த்தை பாருங்க, தெளிவான. திருச்சபைக்கு போகிறார்கள், ஆனால் தெளிவு இல்லை. தெளிவில்லாத வாழ்க்கை, எதை பற்றியும் தெளிவு இல்லை. இப்படி பேசுகிறோமே, இப்படி செய்கிறோமே, இப்படி பண்றோமே, ஒரு தெளிவே இல்லாத ஒரு வாழ்க்கை.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம தேவ பிள்ளைகளே, தெளிவு இல்லாத வேண்டாம். ஒரு தெளிவோடு கூட ஏச்சுதான் ஒரு தெளிவு. அது குடும்பமா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம். பி கிளியர். உங்களுடைய வாழ்க்கை தெளிவா இருக்கட்டும். இது இன்னொரு ஒன்று சொல்ல போகிறேன். நம்மை குழப்புவதற்கு ஏராளமான சக்திகள் உண்டு. ஊழியத்தை குழப்ப, தரிசனங்களை குழப்ப, அழைப்பை குழப்ப, ஏராளமான காரியங்கள். இதில் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இதில் கடந்து போயிருக்கேன். நம்முடைய அழைப்பை அந்த குலைக்க, ஒரு குழப்பத்துக்குள்ளே நடத்த, இதெல்லாம் வரும். பட் பி கிளியர். உங்க வாழ்க்கையிலே ஒரு சோபர், ஒரு தெளிவு. தெளிவு என்பது அன்பானவர்களே, வெற்றி குறித்து அல்ல, என்னை குறித்து ஒரு சரியான ஒரு மனத்தெளிவு. இதைத்தான் திருமறை அடிக்கடி சொல்வது, நீயோ மனத்தெளிவு உள்ளவனாயிரு. அது ரொம்ப கடினம். தெளிவு என்பது அன்பானவர்களை படிப்பால் மட்டும் வருவதல்ல, அனுபவங்களால், வாழ்க்கையிலே சந்திக்கிற காரியங்களால். அதாவது செழிப்பா இருக்கும்போது தெளிவா இருக்கலாம், வசதி இருக்கும்போது, வாய்ப்பு இருக்கும்போது, உயர்வு இருக்கும்போது தெளிவா இருக்கலாம். குழப்பத்தின் நேரங்களிலே, கலக்கத்தின் நேரங்களிலே, கண்ணீரின் நேரங்களிலே, பாடுகளின் நேரங்களிலே தெளிவா இருப்பதுதான் மிகச்சிறந்தது. வேதம் சொல்கிறது, அவர் தெளிவான. இப்படியான சபைக்கு என்னைக்கு போறீங்களோ அன்னைக்கு ஒரு தெளிவு வந்துடும். பன்னாண்டு காலமா சபைக்கு போறாங்க, ஸ்டில் they don't have any clear. அவங்களை பற்றி ஒரு அதாவது தெளிவே இல்லை. நீங்கள் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தங்களை அதாவது இன்னுவதற்கு மிஞ்சி எண்ணுகிற மக்கள் ஏராளம். they think they're the super. அவங்கள்ட்ட வேற ஆடை இல்லைன்ற ஒரு எண்ணம் இல்ல. வேண்டாம். என்னை போல் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை அவர் எழுப்ப முடியும். உங்களை போல் ஆயிரக்கணக்கான விசுவாசத்தை அவர் எழுப்ப முடியும். நீ நினைக்கூடாது நீங்க தான் பில்லர். இல்ல, என்னை போன்ற ஒரு வஸ்து இல்லை என்றால் ஒரு எஸ்தரை அந்த இடத்துல கத்த நிறுத்துவார். யார் அவள்? அழகற்றவள். அவளுக்கு குடும்பம் இல்லை, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். தேவன் யாரையும் எப்படியும் பயன்படுத்த முடியும். உங்களை பயன்படுத்த விரும்புகிறார், உங்களைத்தான் பயன்படுத்த விரும்புகிறார். பி தேர். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு தெளிவு. தெளிவு என்பது செழிப்பின் மத்தியில் அல்ல, குழப்பத்தின் மத்தியில், கலக்கத்தின் மத்தியில், கண்ணீர் மத்தியில். அடுத்த ஒரு வார்த்தை இங்க நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அவர் சொல்லுகிறார், அதாவது 5ஆம் வசனம் அதுல ஒரு வார்த்தை இருக்கிறது. திருச்சபையிலே God has given the promise. பிதாவின் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அதுதான் திருச்சபைக்கு போற நோக்கம். பிதாவின் வாக்கு தத்தங்கள். தேவன் உங்களை குறித்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை திரும்ப சொல்லுகிறேன். The promise of God. எல்லாமே பீல வரும், சற்று கவனிக்க கேட்கணும். The promises of God. பிதாவின் வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு சொந்தம். அதே வசனத்துல 16ஆம் வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும். 2 வார்த்தைகள் இத்திரையில் பாருங்கள். ஒன்று, பிதாவின் வாக்கு தத்தம். அவர் சொன்ன எல்லாமே, உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், பிதாவின் வாக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிதாவின் வாக்கு தத்தம். அடுத்து வேத வாக்கியங்கள். எனவெல்லாம் இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஒருவேளை அன்பானவர்களே, சில மனிதர்களுக்கு தேவன் செய்திருக்கலாம். அற்புதமானவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு தேவன் செய்திருக்கலாம். அவளுக்கு என்ன செய்தாரோ அதை விட மேல அவங்களுக்கு செய்ய முடியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். There's a promise of God. அந்த வாக்கு தத்தங்கள் என்ன? இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே தேவன் சொல்றாரு, அதாவது ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும். நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது அவர் காண்பித்தார். 3ஆம் கடைசி வார்த்தை, காண்பித்தார். எதை காண்பித்தார்? How the church should be. ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும், சபை விசுவாசி எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி வேணுமா இருக்கலாம், மிக கொடூரமான காரியங்கள். தேவன் எதிர்பார்க்கிற சபையா இருக்கிறதா? உங்களுக்கு சின்ன கேள்வி. தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் நீங்க இருக்கிறீங்களா? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை உங்கள்கிட்ட இருக்குதா? அது வார்த்தை சொல்லப்படுது,
காண்பித்தார். எது காட்டுறாரு? டு பி a மாடல். அது தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, காண்பித்தார். ஏன் தெரியுமா? ஏன் காண்பிக்கிறார்? 2 காரியங்களுக்காக. டு டூ, டு obey, செய்வதற்காக. கீழ்ப்படி. திரையில பாருங்கள், 3 காரியங்கள். சரண்டர், 2வது சப்மிஷன், 3வது ஸ்டெட்ஃபாஸ்ட். கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க, ஸ்திரத்தன்மையோடு வாழ. இன்றைக்கு அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் என்று சொல்வது அது குறைந்து வருகிறது எல்லாருக்குமே. ஒரு நாள் உயரத்தில், ஒரு நாள் பள்ளத்தில், ஒரு நாள் பயங்கர அபிஷேகம், இன்னொரு நாள் அப்படியே வறட்சி. இல்லை, it should be steadfast, ஸ்திரத்தன்மையோடு கூட. எனவேதான் வேதம் சொல்வது ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். அந்த உறுதி மனசுல இருந்தா போதும். மனதில் உறுதி வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு ரொம்ப கடினம். உறுதியா தான் இருக்கிறோம். ஆனா ஏதோ ஒன்று நம்முடைய உறுதியை அது நம்ம விட்டு எடுத்து போடுகிறது. யோபு சொன்னான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதான் உறுதி. கொன்று போட்ட பிறகு அப்படி ஜீவனே இல்லையே, வாழ்க்கை இல்லை. அதுக்கப்புறம் நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவர் என்னை கொன்று போட்டாலும் வாழ்க்கை இல்லை, நானே அங்கே இல்லை. பட் ஸ்டில் ஐ ட்ரஸ்ட் ஹிம், ஐ பிலீவ் ஹிம். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த காண்பித்தார். நீ எப்படி வாழ வேண்டும், the directions that you have to walk, நீ செல்லும் பாதை காண்பித்தார். ஆங்கிலத்துல டைரக்ஷன். இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிற அநேகருக்கு அந்த சரியான பாதையே தெரியல. அது எப்படியோ ஏதோ ஒன்று அவளை மறைத்து விடுகிறது. இங்கே ஒன்று சொல்லுவது, மேகம் அவர்களுக்கு மறைத்தது. திரும்ப சொல்லுகிறேன், திருச்சபைக்கு போற நோக்கமே டு கெட் டைரக்ஷன் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து சரியான நடத்துதலை பெறத்தான் திருச்சபைக்கு போகிறோம். அப்படி அந்த சரியான நடத்துதல் இல்லை என்றால் நீங்கள் போகிற திருச்சபை வீணானது. திரும்ப சொல்லுகிறேன், God wants direct your life. பாதை காட்ட, அந்த பாதையிலே உன்னை நடத்த, அந்த பாதையில செம்மைப்படுத்த, to show the way. இன்னைக்கு இன்னொரு காரியம் என்னவென்றால், we show the way but they don't want to walk the way. பாதை சொல்லுகிறோம், ஆனால் பாதை நடக்க யாரும் விரும்புவதில்லை. பிகாஸ் த ஜீனியஸ். இன்னைக்கு அதிகமான கல்வி, அதிகமான சம்பளம், அதிகமான இன்னைக்கு கம்ப்யூட்டர் மயம். they think no, கம்ப்யூட்டர் டைரக்ட் பண்றதை விட கர்த்தர் டைரக்ஷன் சூப்பர். இன்னைக்கு இந்த கூகுள்ல மேப் போடுறோம், பல நேரங்களில் it shows the wrong way. நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு இடத்துக்கு, அது சவுத்துக்கு போகணும். நான் போக வேண்டிய பாதி சவுத், இது நார்த்துக்கு போகுது. ரொம்ப தூரம் கேட்டு பார்த்து தெரியுது, இதை நான் போக இடமே இல்லையே. திரும்ப பலமுறை நான் என்னுடைய வீட்டில ஏறக்குறைய சென்னையிலே பிறந்து சென்னையிலே வாழ்கிறேன். எனக்கு வழி தெரியும், ஆனா கூகுள் மேப் வேற வழி காட்டுது. அந்த டிரைவர் சொல்றேன், இது தவறான வழி, இல்ல இப்படித்தான் போகின்றார். ஏன்னா அவர் கூகுளை நம்புறாரு. அவர் அறிவை நம்புகிறார், நான் அனுபவத்தை நம்புகிறேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். நான் ஐ நோ மை ஹவுஸ், வேற இல்லை. நான் எங்கே வசிக்கிறேன், எங்கே பக்கம் தானே போறேன். ஆனா அவர் சொல்ற இப்படிதான் காட்டுது. என்னை அவர் அந்நியராய் பார்க்கிறார். நான் அந்த ஊருக்கு பூசணம் வச்சுக்கிறார். அவர் என்னை கேட்டுக்கொள்ளாமல் பிள்ளையே, God wants to show his direction to you. உனக்கு பாதை காண்பிக்க விரும்புகிறார். கவனிங்கள். அதாவது இப்படி சொன்ன, உன்னை எப்படி நடத்த வேண்டும், உன் வாழ்க்கையின் திட்டம் என்ன, உன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நீ யாரா இருக்கிறாய் என்பதை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஏன் சபைக்கு போனீங்க? நிறைய பேர் நினைக்கிறாங்க தலைவலி போறதுக்காக சபைக்கு வேண்டாம். வயிற்று வலிக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, திருமணத்துக்கு, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் the church is the place where God wants to show his direction to you. உன் வாழ்க்கையை காண்பிக்கிற, உன் பாதையை காண்பிக்கிற, உன்னுடைய வழிகளை காண்பிக்கிற, உன்னுடைய நோக்கத்தை காண்பிக்கிற, உன் எதிர்காலத்தை காண்பிக்கிற. அன்பான, இதைத்தான் அவர் பரத்திற்கு ஏறும் என்பதாக சொன்னார். காண்பித்தார்.
தெளிவாய் என்னை கேட்டுக்கொண்டு நம்புதே பிள்ளையே, நீ சபைக்கு எதற்காக போகிறாய்? என் வாழ்க்கை ஒரு தெளிவு வேண்டும். என் வாழ்க்கையில தேவனுடைய நடத்துதலை நான் காண வேண்டும். I should know the God's direction. ஆனா இது புரியல, இதுவா அதுவா, அதை செய்யலாமா இதை செய்யலாமா. நீ பாருங்க, வாழ்க்கை அதாவது திருமணங்கள் குழப்பம். பிகாஸ் there is no direction from God. தேவனுடைய நடத்துதல் இருக்குமே ஆனால் எல்லாம் நன்றாயிருக்கும். பல முறை சொல்லியிருக்கிறேன், தேவ ஊழியத்தை தேவன் நடத்தும்படி செய்தால் தேவைகளை தேர்வும் தருவார். God's ministry done in God's pattern, in God's way, will have God's provision. தேவைகளை தேடி வந்து தருவார். சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, உங்களை நடத்த விரும்புகிறார், காண்பிக்க விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். பிதாவின் வாக்கு தத்தம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள். திரும்ப படிக்கிறேன், வேத வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிருக்கிறது. இப்படி படிக்க விரும்புகிறேன். பசுத்த ஆவியானவர் தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார். 70ஆம் ஆண்டில் ஒரு தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை தந்தார். காலம் சென்று டாக்டர் DJ ஐயா மூலமாக, இன்னும் பல தேவமனிதர்கள் மூலமாக 15-16 ஆண்டுகள் அதற்குரிய தடயங்களே இல்லை. அதற்குரிய சின்ன தடயங்கள் கூட 16 ஆண்டுகளா இல்லை. அவர் சொன்ன ஒன்றுமே எல்லாமே இருள் தான். பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் கூட நான் ஒன்று தெரியும், அவர் என்ன சொன்னாரோ, அவர் சொன்ன வார்த்தைகளை முன் சொன்ன வார்த்தை கவனிங்கள். அவர் உங்களை குறித்து முன்குறித்த வார்த்தை, முன் சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். பட் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறுதி, ஸ்டெட்ஃபாஸ்ட், சப்மிஷன், சரண்டர். நீ திருச்சபைக்கு போகிற அநேகருக்கு அந்த அர்ப்பணம் இல்லை, அந்த சரண்டர், அந்த கீழ்ப்படுதல் கொஞ்சம் கூட இல்லை. சபைக்கு போறாங்க, சின்ன கேள்வி, சில கீழ்ப்படுகிறாங்க, சில கீழ்ப்படியவே இல்லை. நான் ஏன் கீழ்ப்படியணும்? எது கீழ்ப்படியணும்? அன்பானவர்களே, உங்கள் போதகர் வயதில் சிறியவரா இருக்கலாம், ஒபே, சரண்டர், சப்மிட். நீங்க வயசுல பெரியவரா இருக்கலாம், நீங்க அதிகமா பேரம் பேத்தி எடுத்துவா இருக்கலாம், அவர் இளைஞரா இருக்கலாம், பட் சப்மிட். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். அப்படி செய்யும் போது உங்களுடைய வாழ்வின் பாதையை காண்பிப்பார், வழிகாட்டுவார், பாதை காட்டுவார், நடத்தி செல்வார், உங்களை முன்னேற்ற செய்வார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். 11ஆம் வசனம். கலீலியாக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? அந்த வார்த்தையை எடுத்துக் கொள்ளுகிறேன். ஏன் அண்ணாந்து பார்த்து? தேவனுடைய விருப்பம் தெரியுமா? தேவனுடைய விருப்பம் டு ப்ரொசீட், டு டிராவல். ஒரு இடத்திலிருந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு. அது ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மறைவாக மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இந்த வார்த்தை கவனிங்கள், மறைவாக ஒரு மேகம் அவர்களை எடுத்துக்கொண்டது. பல நேரங்களில் வாழ்க்கையில் we don't know what's happening in our life. என்ன நடக்குது, எது நடக்குது, ஏன் நடக்குது, ஒண்ணுமே புரியல. But still proceed. அவர் சொன்ன ப்ராமிஸ். இரண்டாவது proceed. திரும்ப கடினம் தான், கடினம் தான், நம்பிக்கையற்ற நிலை. மறைவாக ஒரு மேகம் எடுத்துக்கொண்டு அந்த கருத்து என்னவென்றால் we could not see as we expect. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.